ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கின்றது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி. தேவன் ஒளியாயிருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியமானது கிறிஸ்துக்கு முன்பாக எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒளியை காட்டிலும் கிறிஸ்துவின் ஒளி விசேஷமான ஒரு கிருபையுடையது. அது நம்முடைய பாதைக்கு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனுமாய் இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் காட்டுகின்ற வழியானது அது கேட்டுக்கு போகின்ற வழி. ஆனால் கிறிஸ்துவின் வழியானது அது நித்தியத்துக்கு நேராய் நடத்துகின்ற ஒரு வழி. அந்த வழியின் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒளியானது உங்கள் வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமான ஒரு தருணமாகும். கிறிஸ்துவின் ஒளியை உடையவன் பாவத்திற்கு முன் செல்வதில்லை, சாவத்தை நோக்கி ஓடுவதில்லை, விபச்சாரம் செய்ய நாடுவதில்லை, பொருளாசை, பொன்னாசை, மது ஆசை என்று சொல்லி அதன் பின்பாக ஓடுவதில்லை. ஆனால் மாறாக அன்பு, சாந்தம், நற்குணம் இது போன்ற கிறிஸ்துவ ஜீவத்திற்கு எதுவான ஒளியை பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்கு நேராக நடத்துவார்கள். இன்றைக்கு இந்த சமூகத்தில் பலதரப்பட்ட வழியை நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தாமல் பெயருக்காகவும் புகழுக்காகவும் ஆஸ்திக்காகவும் அந்தஸ்துக்காகவும் நடத்துகின்றதான் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் தேவனை பாருங்கள், தேவன் ஒளியாக இருக்கின்றார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி உங்களில் இன்னைக்கு அந்த விசேஷ கிருபை இருக்கும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறாக நடக்கின்ற பொழுது அந்த ஒளியானது உங்களோடு பேசும், மனசாட்சி பேசும். ஆகவே உங்களை நீங்கள் நிதானித்து கிறிஸ்துக்குள்ள உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழவும், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றவராய் வாழவும், கிறிஸ்துவை போல இருளை விலக்கி வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு கிருபையும் ஒரு சமாதானமும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை பார்க்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஒளியாக பயன்படுத்துவார். அந்த இடத்திலே சுற்றும் இருள் இருக்காது. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வீர்கள். முழுக்க முழுக்க இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒளியை பற்றி தான் பேசியிருக்கோம், இருளை பற்றி ரொம்ப பேசியிருக்காது. நன்மை பற்றி பேசியிருக்கோம், தீமை பற்றி ரொம்ப பேசாது. ஆகவே ஒளி மங்களாய் காணப்படுகின்ற பொழுது அங்கே இருள் பிறக்கின்றது. நன்மை குறைகின்ற பொழுது அங்கு தீமை பிறக்கின்றது. இதை குறையாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.